வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறது என்கிட்ட கொஞ்சம் சீஸ் க்ரீம் பாட்டில்ஸ் கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் லேபிளை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஐடியா வந்து இந்த லேபிளுக்கு இப்படி கழட்டணும்னு சொன்னால் பாட்டிலில் நான் வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 1/2 hour போல் அப்படி வச்சுட்டேன். ரிமூவ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் கலண்டு வந்துச்சு. அது ஓகே. இதில் வந்து கம் வந்து சரியான திக்காக இருக்கிறனால குயிக்காக ரிமூவ் ஆகுதில்லை, டைம் எடுக்குது. இப்போ அதில் வந்திருக்க அந்த பாட்டிலில் இருக்க கம்மை ரிமூவ் பண்ணணும். இந்த பாட்டில் வந்து கிளியராக இல்லை. ஸோ இந்த நெயில் பாலிஷ் அதை எடுத்து பூசி பார்த்தேன். இது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வினிகர் கொஞ்சம் சேர்த்து பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு 3 minutes போல் பாயில் பண்ணினேன். பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஒரு 1/2 hour அப்படியே சோக் பண்ண விட்டேன். இப்போயும் பாருங்கள், இந்த கம் வந்து கலரத்துக்கு டைம் எடுக்குது. இலங்குவோ கலட்ட முடியாமல் இருக்குது. இப்படி கலண்டு வந்ததுக்கு ஆனால் கம் வந்து அப்படியே தான் இருக்குது பாட்டிலில். இது க்ளீன் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். இதுக்கு நான் வந்து பேக்கிங் சோடாவும் குக்கிங் ஆயிலும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை வந்து பாட்டிலெல்லாம் பூசணும். இந்த மாதிரி பூசி வச்சுட்டு அது ஒரு 1/2 hour போல் அப்படி விட்டுறணும். விட்டு நல்லா அதை ஊறின பிறகு ஒரு 1/2 hour கழித்து நான் வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவ போகிறேன். இப்போ இந்த ஸ்க்ரப்பரால் தான் நல்லா தேய்ச்சி விடுறேன். இப்போ கம் வந்து ஃபுல்லாகவே போயிட்டுருச்சு. பாட்டில் வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் லேபிளெல்லாம் க்ளீன் பண்ணினேன். நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கும் மற்றது எல்லோருக்குமே பிரயோசனமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ரீயூஸ் பண்ணிக்கொள்வேன் இந்த பாட்டில்ஸுங்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.